பொதுவா தயாரிப்பாளர்கள் ஒவ்வொரு படமும் அவங்களுக்கு வெற்றிய நல்ல கலெக்ஷனை அள்ளி கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் படங்களை தயாரிப்பாங்க. ஆனா எதிர்பார்த்த படங்கள் தோல்வியாகிறதும், எதிர்பார்க்காத படங்கள் அசுர வெற்றி அடைகிறதும் வாடிக்கையா எல்லாருக்குமே நடக்கிறதுதான். அப்படி லாஸ்ட் இயர் தமிழ் சினிமாவுல சத்தமே இல்லாம ரிலீஸ் ஆகி வசூல அள்ளிய படங்களை பத்தி தான் இந்த தொகுப்புல பார்க்க போறோம். டான் அறிமுக இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி இயக்கத்துல எஸ்கே, பிரியங்கா மோகன், சிவாங்கி, சூரி, எஸ்ஜே சூர்யா, சமுத்திரகனி அப்படின்னு படத்துல பெரும் நட்சத்திர படையே நடிச்சிருப்பாங்க. படத்தோட கதை என்னமோ ரொம்ப மொக்கையான கதையா இருந்தாலும் எதிர்பார்க்காத அளவுக்கு 30 கோடிகளை எடுக்கப்பட்டு 100 கோடிகளை கலெக்ட் பண்ணி பாக்ஸ் ஆபீஸ்ல பட்டைய கிளப்பி சக்க போடு போட்ட படம் இது. குறிப்பா தலைவர் சூப்பர் ஸ்டாரோட பாராட்ட இந்த படம் வாங்கிச்சு. திருச்சிற்றம்பலம். மித்ரன் ஜவஹர் தனுஷ் காம்போ மீண்டும் இணைஞ்ச படம் இது. நித்யா மேனன், பாரதி ராஜா, பிரியா பவானி சங்கர், பிரகாஷ் ராஜ், ராஷி கண்ணா போன்ற பலர் நடிப்புல வெளியான இந்த படம் வெறும் 30 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு 110 கோடிகளை வசூல் பண்ணிச்சு. இந்த வசூல தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸை எதிர்பார்க்கல அப்படின்னு தான் சொல்லப்படுது. குறிப்பா தனுஷுக்கு ரொம்ப வருடங்களுக்கு பிறகு ஒரு கமர்ஷியல் சக்சஸ் கொடுத்த படம் இது. பிரதீப் ரங்கநாதன் இயக்கத்துல இவானா, சத்யராஜ், ராதிகா, ரவீனா, யோகி பாபு போன்ற பலர் நடிப்புல வெளியாகி அசுர வசூல் வேட்டை நடத்திய படம் இது. வெறும் 5 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு சுமார் 150 கோடிகள் வரை வசூல் செஞ்ச படம் இது. தமிழ்ல லவ் டுடேவோட வெற்றியை பார்த்த பிரபல தெலுங்கு தயாரிப்பாளர் ஒருத்தர் இத தெலுங்குல டப் பண்ணி வெளியிட்டு அங்கேயும் சக்க போடு போட வச்சாரு. பிரதீப்ப ஒரு நடிகரா இப்ப ரொம்ப பிஸியா ஆக்க வச்சிருக்கு இந்த படம். ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு இதுவரை இப்படி ஒரு கலெக்ஷனை எந்த படமும் கொடுத்ததே இல்லை அப்படின்னு அதோட தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தியே ஓப்பனா சொன்னாங்க. சர்தார் பி.எஸ். மித்ரன் இயக்கத்துல கார்த்தி இரட்டை வேடங்கள்ல நடிச்ச படம் இது. ரஜிஷா விஜயன், ராஷி கண்ணா, லைலா, இளவரசு, முனிஷ்காந்த் அப்படின்னு பல பெரும் நடிகர்கள் இதுல நடிச்சு இருந்தாங்க. வெறும் 45 கோடிகள்ல எடுக்கப்பட்ட இந்த படம் 104 கோடிகளை பாக்ஸ் ஆபீஸ்ல வசூல் பண்ணிச்சு. பிரின்ஸ் திரைப்படத்தோட போட்டி போட்டு வந்த இந்த படம் தீபாவளி ரேஸ்ல ஜெயிச்சுச்சு. யாருமே எதிர்பார்க்கல இந்த படம் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான வெற்றியை அடையும் அப்படின்னு. குறிப்பா கார்த்திக்கு போன வருஷம் 3 வெற்றி படங்கள், அதுல சர்தார் முக்கியமான வெற்றியா அவருக்கு அமைஞ்சது.